ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சா? ட்ரைனிங் பீரியட்ல உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்க எதுவும் வாங்கிட்டு வந்து ஒர்க் பண்ணீங்களா, இல்லை இங்கே எல்லாமே கொடுத்தாங்களா? அந்த டீட்டெயில்ஸ் வந்து அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கிளாஸஸ்லாம், இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் தான் எனக்கு ப்ரொவைட் பண்ணீங்க. நாங்கள் எதுவுமே வாங்கிட்டு வரலைங்க. நாங்கள் கொண்டு வந்து 2 நோட்டு நான் கையில் கொண்டு வந்தேன், ஒரு பென் கொண்டு வந்தேன், அவ்வளோதான். மற்றபடி எல்லா ப்ராடக்ட்டுமே இதெல்லாம் இருக்காது கூட எனக்கு தெரியாது. உண்மையை சொல்லணும்னா இவ்வளோ ப்ராடக்ட் எனக்கு முன்னாடி டிஸ்பிளேல வச்சு எல்லாமே நீங்கள் கொடுத்தது நீங்கள் தான். என்னென்ன யூஸ் பண்ணணும் எல்லாமே உங்கள்கிட்ட தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறது. ஓகே. இந்த ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் இல்லை இந்த ப்ராடக்ட் நான் ஒரு டைம் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணீங்களா? இல்லை இல்லை கரெக்ஷன் வர வரைக்கும் வந்து அந்த ப்ராடக்ட் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? அந்த பெர்மிஷன் கொடுத்தாங்களா? எல்லா ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணி இது இப்படி தான் இருக்கும், இதோட ரிசல்ட் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி உள்ளே இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா? பார்த்தேன். எல்லா ப்ராடக்ட்டுமே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எதுவுமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாதுங்க. நாங்கள் வர்றோம், நாங்கள் பாட்டுக்கு எங்கள் ஒர்க்கு நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ப்ராக்டிக்கல் ஆகட்டும், தியரி ஆகட்டும் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதை அவ்வளோதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே நான் பார்த்தேன். எல்லாத்துக்குமே அது எப்படி இருக்கும், அந்த கையில் நம்ம தொட்டு பார்த்தாவே அதை ஃபீல் பண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். ஓகே. ஏன்னா சில அகாடமிஸ்லலாம் வந்து எனக்கு இவ்வளோ தான் நான் கொடுப்பேன், இதை நீங்கள் வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு வரணும், இந்த ப்ராடக்ட் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட ஃபீட்பேக் சொன்னாங்க. அதனால் நான் உங்கள்கிட்ட இல்லை அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா நான் கொண்டு வரப்போ ஒரு நோட் கொண்டு வரேன், நோட் கொண்டு போவோம், அவ்வளோதான். ஏன்னா நான் அப்போ படிக்கிறப்ப கூட ஒரு சில ஃபேமிலி ஃபங்க்ஷன் வர்றப்பெல்லாம் கூட நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருக்கேன், இதை நான் யூஸ் பண்ணிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு போயிருக்கேன். அதுதான் நடந்திருக்கே தவிர நாங்கள் கொண்டு வந்தது எதுவுமே இல்லை. எல்லா ப்ராடக்ட்ஸுமே எல்லா திங்ஸுமே ஹேர் கட்லேருந்து ஹேர் கமிஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தரவு ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. சரி, ஓகே. சர்டிஃபிகேட் மட்டும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, வாங்கிக்கலாமா? கண்டிப்பாக.